ராகினி வந்து காவேரி கிட்ட, இங்க பாரு காவேரி, விஜய்க்கு வந்து உன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லை. நான் எப்படி சொல்றேன்னா, வெண்ணிலா வந்து உன்னை தள்ளி விட்டால, அப்ப கூட விஜய் வந்து உன்னை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வரல. வெண்ணிலா வந்து விஜய் கையை பிடிச்சிட்டு, விஜய் நீ வந்து என்னோட விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப கூட விஜய் வந்து வெண்ணிலா கையை பிடிச்சிட்டு தான் நின்றுட்டு இருந்தாரு. அப்போ விஜய்க்கு வந்து வெண்ணிலாவை தான் பிடிச்சிருக்கு. நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போனனா வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியே ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறாங்க. அதை பார்த்து நீ ரொம்பவே ஃபீல் பண்ண போற. இதையெல்லாம் கேட்ட காவேரி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் கங்கா கிட்ட பயங்கரமா அழுகுறாங்க காவேரி. என்ன காவேரி இப்ப எதுக்கு தேவையில்லாம அழுதுட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு அழுகு அப்படின்னு சொல்றாங்க. காவேரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. கங்காவும் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, விஜயா இப்படி பண்ணாரு, என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல, நான் கூட விஜய ரொம்பவே நம்பினேன், உன் கூட நல்லா பேசுறாரு பழகுறாரு, உன் பேச்ச மட்டும்தான் கேட்பாருன்னு நினைச்சேன், ஆனா இந்த மாதிரி பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல, இரு நான் குமரன் கிட்ட சொல்லி பேச சொல்றேன் அப்படின்றாங்க. காவேரி இருந்துகிட்ட, அக்கா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்க்கா, மாமா ஏதாவது பேச போய் தேவையில்லாம வீட்டுல பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு, உன்னை பார்க்கலான்னு தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்றாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.